ஹலோ ஹாய்ங்க. இன்றைக்கி நாம் பருப்பு பாலக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரேங்க. பாசிப்பயிறு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பருப்பை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ பாலக்கீரை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. பூண்டு ஒரு பூண்டு போட்டிருக்கேங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி, 3 சின்ன தக்காளியாக 4 தக்காளி போட்டிருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக விடலாங்க. குக்கரை வெந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. பாலக் பருப்பு செய்கிறதுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்க, எல்லாம் மிக்சர் அதை தாளித்து விடணும். தாளிக்கிறதுக்கு சீரகம் கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 2 மிளகா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ பருப்பை எடுத்து ஊற்றலாங்க. சும்மா லேசாக ஒரு கொதி வந்தால் போதுங்க. தாளித்ததுக்கப்புறம் அதிகமாக கொதிக்க விடாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். பாலக் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம். நல்லா பிசைஞ்சு உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன செய்யணும் அப்படின்னா கூட செஞ்சு காட்டணுன்னா செஞ்சு காட்டுறேன். பாய்.